பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, சிஎஸ்எஸ் செயற்குழு உறுப்பினர்களே, மன்றத்திலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கும் உறவுகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, இன்று நான் பேச வந்திருப்பது பணத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் பாசத்தை பற்றி. பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன? இன்றைய சூழ்நிலையில் மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது பணமா பாசமா என்றுதானே தலைவர் அவர்களே? ஆமா ஆமா. நான் கேட்கிறேன், இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்தது இந்த வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்றுதான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது பணமா என்று இல்லை, வாழ்க்கைக்கு தேவை பணமா என்று நிறைய பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. அதனால அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சரி, நீங்க எனக்கே ஞாபகப்படுத்த சொல்லுகிறீங்களா? வாழ்க்கைக்கு பணமாக இன்றைக்கு வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருக்கு? பதட்டமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பாசமான வாழ்க்கை குறைஞ்சு போயிட்டு. நான் பணம் வேண்டாம்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். பணம் இன்னைக்கு என்ன செய்யுது? பணம் சமுதாயத்தையும் வீட்டையும் இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறது உண்மை. நடுவர் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை வரை யாருக்குமே தெரிய மாட்டேன். சரி, நான் சென்னைக்கு வாழ போனதுக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போனேன். போய் டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் ஆர்டர்ல பாசத்தை சிரிச்சு காமிச்சு டிக்கெட் தருவானா? எப்படி தரவா? பாசம் நினைச்சியும் வீட்டில் வெளியே சென்னைக்கு போவாது. பணம் வேணும், ஒத்துக்கிறேன். கடையை போய் அரிசி பருப்பு வாங்கினேன். மாமா அப்படின்னு சிரிச்சு தருவானா? தரமாட்டேன். வீட்டில் இந்த அரிசி வேலைவா வேலை மட்டும் அந்த பணம் வேணும். அன்றாட தேவைக்கு பணம் தேவை என்பதை நம்ம மறக்கவில்லை. அவர்கள் இந்த பாழாய் போற பணம் இந்த சமுதாயத்தை சீர்குலைக்க கருவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சுட்டிக்காட்ட வேண்டும். பணம் வேணும், ஆனா பாசமும் வேணும். இன்னைக்கு பணத்தால சில பேர் அல்லோலப்பட்டு நிம்மதி இல்லாம ஐயா கொஞ்சம் கதையை கேட்கலாம். நடுவர்கள் சொல்லுங்க கேட்கலாம். ஒரு பிள்ளைக்கு ஒரு விரவு கூட ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தான். ஆண்ட்ராய்டுனா? ஆண்ட்ராய்டு போன மாதிரி 1 லட்சம் ரூபாய். ஆப்பிளா? ஆமா. அப்படி போன வாங்கின பையன் வீட்டில் ரூம்ல கதவை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கான். அவன் படிக்கத்தான் செய்யான். என்ன பார்த்தானோ என்னவோ அவனுக்கு சந்தேகம், இந்த பிள்ளை படிக்காதா இல்லையா, வரத்தானே செய்யும் பத்து அப்பா இல்லை. அப்படி அவன் சந்தேகத்தில் என்ன செய்யான்னு பார்த்தா கதவை கூட்டிருக்கு. சரின்னு சொல்லி ஜன்னல்ல யாரையும் ஒழிச்சு பார்க்கறான். மேலே ஏறணும் பார்த்தானா? மேலே யாரும் கீழே விழுந்து காலை வச்சு வாசல் பார்த்தா ஆட்டத்தான் வந்துடும். இப்ப காதோட போச்சு. அப்படியே அங்க கதை ஓடிட்டு வேற ஒரு இடத்துல அன்பான கணவன் அவன் பாசமான மனைவிக்கு கழுத்துல கொஞ்சம் காதுல கொஞ்சம் கையில கொஞ்சமா தங்க உருப்படியா மாட்டி வச்சிருக்கான் வைக்கப்பட்ட வேலையில. ஆமா. இந்த அம்மாவும் காலையில கோவிலுக்கு போச்சு. கோவிலுக்கு போன கூட வரதுக்கு லேட்டாகி போச்சு. மனுஷனுக்கு வந்து அப்புறம் வரும் இல்லை போட்டிருக்கிறது கிலோ கணக்கில் என்ன போட்டிருக்கா. இன்னைக்கு பணத்துக்கு வேற லட்சமான வேலை. அதனால அதுக்கு பாசம் அவருக்கு ரொம்ப என்ன செய்யலாம்? குட்டிப்பட்ட பூனையை போல ஊரை சுற்றி வராங்க. அவனுக்கு நிம்மதி போச்சு. கடைசியில் இந்த அம்மா கோவிலுக்கு போன அம்மா கோவிலில் கூட்டம். இந்த கூட்டத்தை கண்டப்போ அந்த அம்மா என்ன செய்தாருன்னா சாரி எடுத்து முந்தாரி எடுத்து மூடிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்பா இல்லை காரணம் போட்டு சண்டையில் போயிட்டுனா வேற போச்சுல்ல அப்படி அது கையை எடுத்து இப்படி கட்டி வச்சுக்கிட்டேன். தெரியுமா? எவரை கையை போட்டு சாரத்துக்கு கொண்டு போகக்கூடாது, காலத்தில் சாரத்துக்கு எடுத்துட்டு போக கையை கட்டி வச்சுக்கிட்டேன். காலை கூட போயிட்டு இப்படி அடிச்சு எடுத்து போட்டாங்க. காலை ஒரு காலி வரக்கூடாது எடுத்துக்கூடாது இருக்கா இல்லை செக் பண்ணி வர. சாமி கும்பிட்டாங்களா? பக்கத்துல இருந்த கும்பிட்டா பயன் ஓடியே வைக்க சாமி கடைசி வரைக்கும் கும்பிடல. சரி, அவன் சாமி கும்பிட்டாளா? இல்ல, உள்ள நிம்மதி போச்சு. கடைசியில அந்த நாள் அந்த அப்படியே ஓடிட்டு வேற வீட்டுல ஒரு கணவன் டெல்லிக்கு போகணும். ஃப்ளைட்ல எனக்கு போக வேண்டியது. காலையில் ஒரு ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லி இந்த அம்மா டாட்டா எல்லாம் காமிச்சு வழி அனுப்பிடுச்சு. வீட்டில் வேலையெல்லாம் கழிச்சு வீட்டில் உட்காந்துட்டு டிவியை பார்க்குற வேண்டி டிவியை ஆன் செய்ய என்ன பிரேக்கிங் நியூஸ் என்ன ஏர்போர்ட்டில் பாம்பு வச்சு கொண்டாட்டி பாசமான கொண்டாட்டிலாம் வானானே பாம்பு என்னாச்சோ யாராச்சோ தெரியும். மனசு திருக்கு அடிக்கும் இல்லை. பாசமான கணவன் இல்லை, பாசமா இருந்தா அடிக்கும். அடிச்சு என்னாச்சு? ரத்த கொலை வேலை கட்டில விழுந்தவ அன்னைக்கு விழுந்தவ இன்னைக்கு பாம்பு எல்லாம் வச்சாங்களா இல்லையா? அந்த பாம்பு வச்சவங்களுக்கு
கொஞ்சம் நேசமும் பாசமும் இருந்த அந்த அலுவலக குடும்பம் வைக்க மாட்டோம். அப்படி இந்த காரணத்துக்கு அதுதான் சொல்றாரு. இந்திய சூழ்நிலை மனசுக்கு நிம்மதி தருது, பணம் வந்து பேசுறது 3 பேர் 5 கட்டிட்டு வந்தாங்க. ஒரு ஆளுக்கு இப்பவும் போட்டு வந்துருக்கு. 3 பேர் வந்திருக்காங்க பஸ்ஸில் 5 கட்டிட்டு. அடுத்தவர்களே பணம் என்று பேசி இங்க நடுவருக்கு முன்னாடி பேசிய ராஜேஷ் அவர்கள் சில கதைகள் எல்லாம் இங்க சொன்னார். அது ஒரு கதை ஒட்டகத்துக்கு நடந்ததோ என்னவோ. சரி, நான் கேட்க ஒட்டகத்துக்கு இங்கே பணம், ஒட்டகத்துக்கு பணமா வேணும், அதுக்கு வேண்டிய கொஞ்சம் புண்ணாக்கு, வைக்கோல், தண்ணி, புல், இதுதானே வேணும், அதுக்கு பணம் வேணும். அதுக்கு சொல்லி குஜராத்ல இருந்து வந்திருக்காரு சொல்லுது. அது குஜராத்தில் உள்ள ஒட்டகம். அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேயே இருந்திருக்கலாம். பொண்டாட்டி பிள்ளை தான் இங்க இருக்குப்பா. நான் பணம் சொன்னாலே பாசம் இங்கே இருக்குது. நான் ஒரு நாய்க்கு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நடுவர்களே, சமீபத்தில் வயநாட்டில் ஒரு துறவு நடந்து ஏராளமானவர் மரணப்பட்டார்கள். அப்படி மரணப்பட்டவர்களில் சில பிணங்களை கண்டுபிடித்தார்கள், சில பிணங்களை இன்னும் கண்டுபிடிக்கல. அவர்களின் நிலைமை என்ன ஆச்சோ ஏதாச்சோ இன்னைக்கு யாருக்கு தெரியாது. அதை நம்ம டிவியில் பார்த்தோம். அந்த சமயத்தில் ஒரு நாய் அவர்களோட சேர்ந்து அங்கே சுற்றுதான் நம்ம டிவியில் பார்த்தோம். அது ரியல் ஸ்டோரி. அதுக்கு கூட தானே கொஞ்சம் கெட்டுக்கட்டா பணம் அனாதையா கிடந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த கெட்டுக்கட்டாக கிடந்த பணத்தை பார்த்த போது வராத கண்ணீர், அந்த இடமான தேடி அழைத்த நாயை பார்த்தது வந்தது. அதுதான் உண்மையான அது இங்க உள்ள நாய். ஒட்டகம் குஜராத்தில் உள்ளது. உண்மையான பாசம். 2019 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புல்வாமாவில் ஒரு இராணுவ முகாமில் தீவிரவாதியின் தாக்குதலால் 40 இராணுவ வீரர்கள் மரணப்பட்டார்கள். அப்படி மரணப்பட்டவர்களை 40 பெட்டிகளில் அடுக்கி வைத்து மலர்களால் அலங்கரித்து இராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்துவதை டிவியில் போட்டு காணிச்சார். நம்மளும் கண்ணீரே மலையை பார்த்துட்டு இருந்தோம். மனதை உருக்கிய சம்பவம் தான் அது. எல்லோருடைய மனதை உருக்கிய சம்பவம். அதே சமயத்தில் சமீபத்தில் அதானியின் மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ஒரு செய்தி. நம்ம அதை டிவியில் பார்க்கிறோம். அதானியின் மதிப்பு பல கோடி நஷ்டப்பட்ட போது வராத கண்ணீர். புல்வாமாவின் 40 இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்தார் என்று அறிந்த போது ஒட்டுமொத்த தேசமே எழுந்து நின்று கண்ணீர் சிந்தியது என்றால் அது தேசத்தின் மீது வைத்த பாசம் அல்லவா நடுவர் அவர்களே? எல்லாம் அதானி பார்த்தீங்க, எல்லாம் ஷேர்ல போட்டுருக்கு, பணம் நிறைய இருக்குல்ல. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த தமிழ்நாட்டு வீரன் அபிநந்தனுக்கு நாம் எல்லோரும் ராஜ மரியாதை வைத்து மகிழ்ந்தோமே, அது அல்லவா பாசம் நடுவர்களே? கண்டிப்பா. எதிரணியில் சுபா குருநாத் அவர்கள் சொன்னாங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் இந்த மனசுக்கு சந்தோஷம்னு சொன்னாங்க. கூடவே காலையில் எழுந்திரிச்சு பேங்க் பேலன்ஸ் பார்ப்பாங்க. கூடவே சொன்னாங்க, ஒரு வரலை பார்க்க போனா வீடு மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, உங்க பங்களாவு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இப்படி எல்லாம் பார்க்கணும். ஐயா நம்ம எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்க போனா கார் இருக்க வீடு இருக்க பார்ப்போம். பிள்ளைய நல்லபடியா வச்சு பாதுகாப்பாங்க, பிள்ளை வீட்டில் சந்தோஷமா இருக்குமா, அது மகிழ்ச்சியா இருக்குமா, நம்ம வீட்டுக்கு போனா நம்ம மதிப்பாங்க, இப்படி தானே பார்ப்போம். அதை விட்டு காரு பங்களா பார்ப்பதில்லை. காரும் பங்களா இருந்தால பையன் கெட்ட பையனா இருந்தா என்ன செய்யுது? வாழ்க்கையே நாசம். அதனால் நான் சொல்லுகிறேன், மன்னிக்க வேண்டும், அவர்கள் உறவை பற்றி பேசினார்கள். அதனால்தான் ஒரு உறவை உறவுக்கு பணம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதை பற்றி பணத்தை முன்னிட்டு மரணம் அமைந்தால் பாம்பை வைத்து தடிப்பதும் பச்சிலையில் விஷம் கொடுத்து கொள்வதும் என்ற செய்தியாக வருகிறது. பணத்துக்கு மேல் பாசத்தினால வராது, பாசத்தினால் வராது. நடுவர்களே, இந்த விஷயத்துல இன்றைக்கு பணம் இருந்தா நிம்மதியா இருக்கலாம்னு அவங்க பேசுறாங்க. வருவர்களே 50 லட்சம் அவங்க சொன்னாங்க, 50 லட்சம் ரூபாய் இருந்தா மனுஷனுக்கு நிம்மதின்னு சொன்னாங்க. 2016 இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிச்சு, டிமானிட்டைசேஷன். அங்க ஒரு 1000 நோட்டு இன்னைக்கு செல்லாதுன்னு சொல்லிச்சு. செல்லாதுன்னு சொல்லதான் ஒன்றும் நம்ம வடபடா அடிச்சாங்க. எல்லாரும் இருந்தது வீட்டுல கூட்டி வைத்த பணம் செல்லாது. வழி போனா சொந்தத்திட்ட ஐயா என் 100 நோட்டு 500 மாற்றித்தாயா 1000 மாற்றித்தாயான்னு ஓடணும். இப்ப இல்லாத சொந்த வீட்டுக்கு வந்துல்ல. ஆமா, மாமா பிரச்சனை எல்லாரும் பேர்லயும் டெபாசிட்.
உண்டாயிருந்த பணம் செத்து போச்சு இல்ல. ஆமா. பணம் செத்து போச்சு, பாசம் உயிர்த்து வந்துட்டு இல்ல ஐயா. அதுதான் நான் சொல்லுவார். இப்ப பாசம் வேலை செய்யும். பாசம் என்பது மண்ணில் புதைந்து கிடக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மரத்தின் வேரை போன்றது ஐயா. சீசனுக்கு பூக்கும் காய்க்கும் தனி பாசம் இல்லை என்றால் பணம் இந்த பூவும் காயும் இல்லை என்பதை உண்மை நடுவர்களே. பணத்தை கர்ணன் மாவீரன் மகாபாரதத்துல கர்ணன் மாவீரன் அவன் பெரிய கொடையாள். அவனை தான் வழங்குவதில் அவனுக்கு நிகராவன். கொடுத்து சிவந்த கரங்கள் ஒரு முறை இது கையை என்று யாசித்து நின்றது என்று சொன்னால் தாயின் பாசத்திற்காக. தாய் பாசம் எப்படி? அவன் தன் அம்மா குந்தி என்று அழைத்தவுடன் அவளிடம் கையெழுத்து கேட்கிறான். அம்மா, குருஷேத்திர போரில் நான் மாண்டு கிடந்தால் என்னை மடியில் எடுத்து கிடத்தி மகனே மகனே என்று கதறி கதறி ஆட வேண்டும். என் பிறப்பின் இருளை நீ போக்க வேண்டும் என்று கையெழுத்து நின்றானே, அது தாயின் மீது வைத்த பாசம் அல்லவா? கண்டிப்பா. கர்ணன் எப்பவுமே நேர கொடுத்துதான் பழக்கம், கை உயர்ந்துதான் இருக்கும். பட் தாய் பாசத்தினால மாத்திரம் கை தாழ மாதிரி. இப்போது மாண்டு கிடக்கிறானே, எதற்காக? தன் நண்பன் துரியோதனன் மீது வைத்த நட்பு பாசத்திற்காக அல்லவா? தாய் பாசமும் நட்பு ஸ்நேகத்துக்கு தான் அவன் அடிமை. இந்த பாசத்திற்கு முன்னால் உங்கள் பணம் என்ன சொல்லுங்க? எங்க தெரியாம காரணம் எல்லாமே வந்து தாயின் கருவறையில் உருவாகும் பாசம் கல்வரையில் போகும் வரை கருதாது நடுவர்களே. கண்டிப்பா. பாசம் என்பது அதுரை செல்லாதவர்களது பாசம். அதுரைகளை நமக்கு சமாதானமா சொல்லுங்க, பரவாயில்ல. தங்க செருப்பானாலும் தலையில் அணிந்து கொள்ள முடியாது. அதை காலில் அணிந்துதான் அழகு பார்க்க முடியும். ஆமா ஆமா. நான் மீண்டும் ஒரு குரலை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அன்பின் மைய உயர்நிலை அத்திலாருக்கு என்பது ஒரு பொத்து உடம்பு என்று ஒரு திருவள்ளுவர் குரலின் பொருள் என்ன? அதாவது ஒரு எறும்பு, அதாவது உயரத்தை ஐயா மணி அடிக்காது, நான் ஏற்கனவே திங்காது மணி அடிச்சு டென்ஷன் யதார்த்தமாக பேசக்கூடியவர். பட் எனது மணி மணி அடிப்பதே. அன்பின் மையத்தின் உயர்நிலை அத்திலாருக்கு என்பது உடம்பு. அது ஒரு எலும்பு கூட்டுக்கு, அதாவது ஒரு அறிவு படைத்தால் சரி, ஆறறிவு படைத்தாலும் சரி, அதற்கு என்ன இருக்க வேண்டும் சொன்னால் பாசம் இருக்க வேண்டும் என்று ஒன்று சொல்கிறார். அப்படி இல்லாதது ஒரு எலும்பு கூட்டுக்கு தோலை போட்டு வச்சது மாதிரி இருக்கும், உயிரற்ற ஜடம். அதுபோலதான் பாசம் இல்லாத வாழ்க்கை என்று திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கேன். இனி மணி அடிக்கலாமா? அப்புறம் ஆக இன்றைய சூழ்நிலையில் பணத்தை விட பாசம்தான் பெரிது, பணம் எதற்கும் உதவாது என்பதை சொல்லிக்கொண்டு பணம் பாசம்தான் பெரியது என்று தீர்ப்பு தருகிறேன் என்று நம்பிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சமுதாயத்துக்கு சேர்க்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா பேசினாரு, உள்ளபடி சொல்லிட்டாரு. நான் நடுவரானாலும் நீங்க ஆனாலும் உள்ளபடி சொல்லப்பட்ட ஆளா. என்னவென்றாலும் நமக்கு அடுத்த அணித்தவரி இலக்கிய செம்மல் சிங்கம், பெண் சிங்கம், பணமே நமக்கு இம்பார்ட்டன் என்று பேசப் போகிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க திருமதி ஜெயலட்சுமி. உற்றார் உறவினர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவைத்தலைவர் அவர்களே, எனது வாதத்திற்கு காலவரம்பை நிர்ணயித்து இங்கு அமர்ந்திருக்கும் மணிக்காப்பாளர் அவர்களே, வழிவான் நீதியின் வழிவந்த நீதிபதி அவர்களே, இந்த பொங்கல் விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து தந்த திருவனந்தபுரம் CSS தலைவர் திரு விஷ்ணுமோகன் ஐயா அவர்கள், CSS எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் தமிழ் வணக்கத்தினை கரம் தாழ்த்தி சிரம் கூப்பி வழங்குகிறேன். தமிழ் வணக்கம், புதிய வணக்கம். ஒருமுறை கூட உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
இனிய மாலை வேளையில உங்கள் செவிக்கு விருந்து தர நான் மிகப்பெரிய வல்லவன் ஒருவனை பற்றி பேச வந்துள்ளேன். வல்லவன் என்று சொன்னதுமே ஒரு செகண்ட் தான் திரும்பி பார்த்தேன். நடுவர் ஐயாவுடைய முகத்தை பாத்தீங்களா? என்ன அழகா தாமரை பூ மலர்வது போல மலர்ந்திருக்கேன்னு பாத்தீங்களா? ஏமா கொஞ்சம் நம்மளபடியா சொல்லுமா. நான் இன்னைக்கு நேரத்துக்காக இவங்களை எல்லாம் பாக்குறேன். உங்களை கொஞ்சம் புகழ்ச்சி சொன்னேன், அது பொறுக்கலையா? எனக்கு இந்த வஞ்சக புகழ் சரியே பிடிக்காது. வஞ்சக புகழ்ச்சி உண்மையான புகழ்ச்சிதான். ஐயா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இவ்வளவு நேரம் பாசம் பாசம் சொல்லிட்டு இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்தினதா நல்லாவே தெரியுது. அதனால என் முகம் பிடிக்கும் என்ன பணத்தை வைத்து ஒருவரை எடை போட முடியுமா அப்படின்னு திருமதி சங்கீதா அவர்கள் கேட்டாங்க. ஐயா, இந்த காலத்துல சிலரை சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்காக நம்ம பெருசா ஒண்ணு எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லித்தான் பாருங்களேன். அப்போ தெரியவே அவங்களுடைய முகத்தில் ஒரு குறுசிரிப்பு. அதற்கு நடந்து முகத்தில் தெரியும் என்று யாரும் சும்மா சொல்லிவிட்டு போகலை. அது குறுஞ்சிரிப்பில ஒரு மாதிரி ஆக்கி செய்வார். நீ காட்டிய பாசமெல்லாம் பாசமல்ல, வெறும் தேசம்தான் என்று அப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நடுவரையா அவர்களே. பணம் இருக்கிறவர்களை பார்த்ததும் நீங்களா என ஆச்சரியமா கேட்பதும், அதுவே பணம் இல்லை என்றால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதுதான் இந்த உலகம். இதை உணராதவர்கள் இந்த அரங்கத்தில் இல்லாமல் இருக்கவே முடியாது நடுவரையா அவர்களே. அதனால் தான் பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரை பாயும் என்று பழமொழி சொல்லிவிட்டு சென்றார்கள் நம்முடைய மூதாதையர்கள். பாசம் வலிக்குதான் இருக்கும், அதுக்காக பாசம் பாசம் சொல்லு. இந்த உலகத்துல பணம் இல்லாத இடமும் இல்லை, பணம் செல்லாத இடமும் இல்லை நடுவரையா அவர்களே. கருவறையில் இருந்து கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதானே நடுவரையா? ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு. இதை பூர்த்தி செய்ய எது வேணும்? பணம் வேணும். பணம் தான் வேணும். பாசம் முடியாது, பாசத்தால முடியாது. பசி வாடகை வீடு வரை கொடுக்க மாட்டான். வாடகை வீடு கூட கண்டிப்பா கொடுக்க மாட்டான். பசி எடுக்கக்கூடிய ஒருவனுக்கு பாசத்தை சோறா ஊட்டினா அவனுடைய வயது நிறையுமா நடுவரையா அவர்களே? அதே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு பாசத்தால 4 வார்த்தை பேசி அன்பால அரவணைத்தால் அவனுடைய நோய் குணமாகி விடுமா? அல்லது அவன் மரணத்தில் இருந்துதான் தப்பித்துக் கொள்வானா? அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் யாரும் அப்பல்லா ஹாஸ்பிட்டல்ல போய் இட்லி சாப்பிட மாட்டாங்க நடுவரையா அவர்களே. நீங்க யார சொல்றீங்க? நீங்க எல்லாருக்கும் நல்லாவே மனசிலாயிருச்சு. திருமதி சங்கீதா அவர்கள் ராமாயணத்துல சகோதர பாசத்தை பத்தி சொன்னாங்க. 14 வருட வனவாசம் கழிந்து வண்ணாளுடைய சொல்லை கேட்டு சீதையை நாடு கடத்தியது யாராவது மறுக்க முடியுமா? ராமன் எங்கே போனான்? சீதையின் மீதான அன்பு அவனுக்கு எங்கே போய்விட்டது நடுவரையா அவர்களே? மத நம்பிக்கையாளர்களுடைய கருத்துப்படி ராமாயணம் கிருத யுகத்தில் நடந்ததாக சொல்கிறார்கள். கிருத யுகம்னு அவங்க சொல்லக்கூடிய கணக்கு கேட்டால் நமக்கு தலை சுத்தம். கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் ஆண்டுகள். அப்பவே பாசம் நீர்ல வரையக்கூடிய ஒரு கோலம்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம எதிரணி என்னடானாக்க பாசம் பாசம் சொல்லிட்டு புத்திக்கிட்டு போய் இங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நடுவரையா அவர்களே. அவ்வளவு வேண்டாம், தெரியாம பேசுறதுக்கான புத்திக்கிட்டு நடுவரையா அவர்களே, ஒருவனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அவன் எங்க போவான்? கோயிலுக்கு போவான், கும்பிடுவான், மொட்டை அடிப்பான், முடிஞ்சா கொட்டாண்டி வச்சு அங்க பிரதர்சனம் செய்வான். அந்த கொடுமையே கேட்கிறீங்க நடுவரையா அவர்களே. நேரா பஸ் பிடிச்சு இல்ல கார் பிடிச்சு பிள்ளைங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்க வச்சு சாமியை கும்பிட்டமா வந்தமான்னு இருக்கணும். ஆனா நம்மால அப்படி செய்வானா? செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அம்மா தாயே, அக்னிகாளி, பத்ரகாளி, அந்தரகாளி, புதிரகாளி, சுடரகாளி, 7க்கு 1 அருள் 8 ஆக சிகரமோ, இன்னமும் உன் கண்கள் குருடோ, இரு செவியும் மந்தமோ, நான் அழுத குரல் கொஞ்சமோ, உன் இதயம் கல்லானதோ, இரக்கமும் பிறக்கவில்லையோ என்று கடவுளை கூட விட்டு வைக்கவில்லையே வசிப்பாடி. அந்த கடவுளுக்காக நிம்மதி இருக்கா? அப்படி பார்த்தா நீங்களும் அந்த கடவுளை விட்டு வச்ச மாதிரி தெரியல. குடும்பம் பிடிச்சது என்ன இருக்குல்ல ஐயா, இன்னைக்கு கடவுளை கூட நம்ம 4 கிரேடா பிரிச்சு வச்சிருக்கோம். A கிரேடு, B கிரேடு, C கிரேடு, D கிரேடு. நம்முடைய அப்ளிகேஷன் கவரை கொண்டு போய் கடவுளுடைய பாதத்துல நேரடியா வைக்க முடிஞ்சா அது A கிரேடு. அங்கேயோ கோடி வசூலு. திருப்பதி மட்டுமா? திருச்செந்தூர், மீனாட்சி, மதுரை மீனாட்சி இதெல்லாம் A கிரேடு கோவில். அதே லட்சங்கள் குவிஞ்சா அது B கிரேடு. அதுவே 1000கள் வந்தா C கிரேடும், ஒண்ணும் இல்லாத ஆலமரத்தடி பிள்ளையாரு E கிரேடும். நம்ம ஆளு யாரை தேடுவாங்க?
எல்லாம் திருப்பதி தான் வருஷத்தோடு தானே தேடுவாங்க. இல்ல டீக்ரேட்ல இருக்கக்கூடிய ஆலமரத்தில் பிள்ளையார போய் மூணு சுத்துவாங்க. முடிச்சு வச்ச காசை எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போறடா ஒரு ஆன்லைன் டிக்கெட்டு அப்படிதானே போவாங்க. உண்டியல்ல விழும் காசுக்கு கூட தான் கடவுள் உயிர் வாழ்கிறான் நடுவரையா அவர்களே. அங்க போயும் ஏழு குண்டலவாடா வெங்கடரமணா எனக்கு அன்பு கூடே பண்பு கூடே பாசத்தை கூடே நேசத்தை கூட நான் கேட்கிறோம் இல்லையே. போன வருஷம் 2024 கர்நாடகாக்காரே அல்தாஃப் லாட்டரி என்ன சொல்லி மயக்கினானோ தெரியல 25 கோடியும் அவனுக்கே கொடுத்துட்டேன். இந்த வருஷம் 2025 ஏதாச்சும் பார்த்து கொடுப்பாங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஒரு மனிதன் மனிதனாக வாழ அவனுக்கு பணம் தீர்மானிக்கிறது. நடுவரையா அவர்களே, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அழகான ஒரு பொன்மொழி கொண்டு சொன்னாங்க. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. அது போலதான் ஐயா, மரத்தில பழம் காய்ந்து கணிந்திருந்தால்தான் எந்த ஊர்ல இருந்தாலும் பறவை அந்த மரத்தை தேடி வரும். அது போலதான் நம்ம கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் உறவுகளும் நம்மளை தேடி வரும். நம்மளுடைய பண வரவு குறைவதும் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு வருவதும் நின்றுவிடும். உண்மைதானே ஐயா? கண்டிப்பா பணம் இல்லாத ஒருத்தர் வரணும். பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும். எதிரடியிலிருந்து சண்முகநாதன் ஐயா டிமானிகேஷன் பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க. அதான் நவம்பர் 8, 2016 நள்ளிரவோடு கூடி 500 ரூபாய் 1000 ரூபாய் மதிப்பெல்லாம் செல்லாம போய்விட்டது. அது வேண்டாம் என்று நீங்கள் குப்பையில் போட்டீர்களா சண்முகநாதன் ஐயா? நான் தான் அவருக்கு டெபாசிட்டே போட்டு கொடுத்தேன். இல்ல மழை பெய்யும் போது அந்த நோட்டை வச்சு கப்பல் செஞ்சு விட்டீங்களா? இல்லையே, அதே வரிசையில நின்று அதுக்கு சமமான படத்தை நீங்களும் தானே வாங்கினீங்க. அவர்தான் வாங்கிட்டு போனாரு. அதுவும் பிக்ஸட் டெபாசிட்டை எவ்வளவு பரிசு போடணும்னு சொல்லி வாங்கிட்டு இங்க வந்து பாசம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டு இங்க வந்து பாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சு வைக்கிறது சொல்றாங்க. சண்முகநாதன் ஐயா இதிகாசத்தை பத்தி கூட ரொம்ப அழகா பேசினாங்க. இன்று நாம் 21ஆம் நூற்றாண்டை இட்டு கொண்டு சூரியனை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நடுவரை அவர்களே. 1 முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டவைதான் சங்க இலக்கியங்கள். அன்று ஆண்கள் காடும் மலையும் பாலை நிலத்தையும் கடந்து பொருள் தேட செல்வார்களாம். பொருள் தேடுதல் சொல்லியாச்சுனாங்க பணம் தேட போவாங்க, அதாவது வேலைக்கு போவாங்க. அப்படி திரும்பி வர்றதுக்கு பல நாட்களாகும் அல்லது பல வாரங்களாகும் அல்லது பல மாதங்களாகும் அல்லது பல வருடங்களும் ஆகுமா. இந்த நேரத்துல மனைவி சொல்வாராம், அத்தான் காட்டுல புலி இருக்கு உங்களை தாக்கிவிடும், மலை பாம்பு இருக்கு கடித்து விடும், மான் ஓட்டம் இருக்கு வடிவடைத்து விடும், போகும் வழியில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அந்த மனைவி வந்து அந்த பாசத்தால அவங்க தடுக்க பார்ப்பாங்க. இதை இலக்கியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா செலவழிவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்பு வார்த்தைகளை சொல்லி கட்டி போட நினைப்பால் அந்த பாசக்கார மனைவி. என்னதான் பாசமழைய பொழிந்தாலும் பொருள் தேடும் பணத்தை தலைவன் தள்ளி வைத்தானே அன்றி தவிர்த்ததாக எந்த இதிகாசமும் சொல்லவில்லை. அடுத்த நாளைக்கு அவளே அனுப்பிடுவா, நீங்க போங்க காசு வேணும். பெரும்பான்மையான ஆண்கள் எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காமல் பொருளை தேடத்தான் சென்றார்கள், இன்றும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், நாளை தேடவும் செல்வார்கள். நடுவரையா அவர்களே, நெஞ்சம் வருந்தி நிற்கக்கூடிய அந்த தலைவியிடம் அந்த தலைவன் அழகா எடுத்து சொல்றான், கண்ணே கண்மணியே, இந்த உலகில எல்லாரும் உயர்வா நினைக்கக்கூடியது பணத்தை தான் கண்ணே, பாசத்தை அல்ல என்று சொல்லி ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் பொருள் தேட சொல்கிறான் என்று நான் சொல்லவில்லை. புறநூறு ஒரு பாடல்களுக்கு சொல்கிறது. சொல்ல மாட்டீங்கம்மா, பணம் தான் இம்பார்ட்டன்ட். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று எக்கோ சவுண்ட் போட்டு சொல்லும் காதல் வரிகள் எல்லாம் கவிதைக்கு வேண்டுமானால் பொருத்தமானதாக இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாது. நடுவரையா அவர்களே, இப்போது சொல்லுங்க நடுவரையா அவர்களே, 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை மனிதன் வாழ்வதற்கு எது தேவை? பணமா பாசமா? பணம் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் இதுவரைக்கும் கேட்ட இது பெரிய ஒரு பொடி வருதுங்க, அதை கேட்டுட்டு நான் சொல்றேன். ஐயா, மார்ச் 14, 2020 என்ற தினத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே நம்ம மறந்திருக்க மாட்டோம். கொரோனா அன்றுதான் இந்தியா கவர்மெண்ட் வந்து கொரோனா வைரஸ் தொற்று நோயை தேசிய பேரிடராயிட்டு அறிவித்த நாள். அதே மாதம் 22ஆம் தேதி 22 மாநிலங்களுக்கும் 82 மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக ஊரடங்கு செய்யறதுக்கு
திட்டத்திற்கு அரசு ஏற்பாடு செய்தது. ஆனால் அரசு எடுத்த முடிவை பாமரன் முதல் படித்தவன் வரை எந்த எதிர்கருத்தும் தெரிவிக்காமல் ஊரடங்கை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஊரடங்கினால் எப்போது முடியும் என அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் மறுபடியும் நீட்டிக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் ஒருபுறம் இருக்க, ஒரு நாள் விடுமுறைக்காக நம்மில் எத்தனை பேர் இங்கு தவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் போதும் ஐயா, விடுமுறை திகிட்டு விட்டது, திறந்தது சீசை கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறத்தானே நம்ம காத்திருந்தோம். இந்த ஊரடங்கு நாட்கள்ல விடுமுறை இருந்து கூட நம்ம அதை அனுபவித்தோமான்னு கேட்டா திகட்டியதே அதிகம் இல்லையா நடுவரையா? கொரோனா விக்டிமாக பொண்டாட்டி பிரிஞ்சு 6 மாசம் இருந்தோமா. அந்த ஊரடங்கு தருணத்துல பாசம் மட்டுமே போதும் என்று வாழ்ந்தோமா? இல்லையே. அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் கொடுத்த ஐடி கார்டை நம்ம எடுத்துக்கொண்டு அத காவலாளிகள் போலீஸ்காரங்க அந்த ஜெக்ஷன்ல நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட காணிப்போம், நம்ம வேலைக்கு போறோம் சார், எங்களை வழிவிடுங்க சார், நாங்க போறோம் அப்படின்னு. 3 நாள் ஒர்க்கிங் டேயா இருந்தாச்சுனாக்கா 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கும். யாரும் வேலையை விட்டுக்கிட்டு யாரும் வீட்டில் இருக்கல. பொருளாதார நிலையை தக்க வைக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் போராடி கொண்டுதான் இருந்தோம். ஊரடங்கிலும் கூட பொருளாதாரத்தை தக்க வைக்கத்தானே நல்வரையா ஓடணும். கொரோனா எனும் கோர அரக்கனின் கையில் இந்தியா இருந்த போதும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால மட்டும்தான் உலக நாடுகள் கூட நம்ம இந்தியாவை திரும்பி பார்த்தது பயத்தோடையும் ஆச்சரியத்தோடையும். அன்றும் இன்றும் நம்மளால நிலை கொள்ள முடியுது என்றால் ஜிடிபியும் பினான்சியல் பொசிஷனும் ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் இன்னைக்கு கொரோனாக்கான மருந்தை கண்டுபிடிக்கவும் முடிஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இங்க இருந்து இந்த நிகழ்வை பார்க்கவும் முடியுது. மிக அருமையான பாயிண்ட். அன்னைக்கு இவ்வளவு பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருந்தோண்டு மாத்திரம் தான் இந்தியா இன்னைக்கும் நாம எல்லாம் இருக்கோம். 2 வருடம் எல்லாருக்கும் ஃப்ரீ ஆயிட்டு ரேஷன் சப்ளை செய்து மற்ற நாடுகள் எல்லாம் நம்மளுக்கு தோற்று போடுவோமோ என்று நினைத்த காலத்தில் கண்டிப்பாயா இந்தியா கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் பெயர் பெற்ற நாடாக இருந்தாலும் அன்று பாசம் மட்டுமே போதும் இருந்திருந்தால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண காரணிக்கு வயறு நிரப்ப முடியுமா நடுவரையா அவர்களே? இப்போது சொல்லுங்கள் நடுவரையா அவர்களே, தனிநபர் முன்னேற்றத்திற்கும் ஒரு வீட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் எது தேவை என்று? பணம் தான் முக்கிய நடுவரையா அவர்களே, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே கொரோனா காலத்துல நடந்த இனி ஒரு சம்பவத்தையும் கூட சொல்றேன். மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவம். அது கொரோனா காலத்துல மனைவி அதிகமாக பேசியதால் கணவன் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது சோசியல் மீடியால ரொம்ப வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. எங்கே போனது பாசம் நடுவரையா? எங்கே போனது பாசம் நடுவரையா அவர்களே, எங்கே போனது? இது மட்டுமா, எம்பிஸ் மற்றும் சைக்கோ இன்ஃபர்மேஷன் தரவுகளில் இருந்து நிதி இழப்பு காரணமாகவும் வேலை இழப்பு காரணமாகவும் 12,746 தற்கொலை மரணங்கள் கொரோனா காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரும்பவும் கேட்கிறேன் நடுவரையா, எங்கே போனது பாசம்? நீ அடிச்சு கேட்டாலும் இப்ப நான் பணம் தான் சொல்லுவேன். இவங்க பேசிட்டு பணமின்றி மனிதனால வாழ முடியும், ஆனால் மனிதர்களுடன் தான் வாழ முடியாது என்று இத்தனை மரணங்களும் நமக்கு சொல்லிவிட்டு போகிறது நடுவரையா அவர்களே. ஐயா, நல்ல தங்களுடைய கதையை தெரியாதவங்க யாருமே இந்த அரங்கத்தில் இருக்க முடியாது. தன் கணவன் நல்ல தங்கால் வறுமையின் காரணமாக தன் கணவன் போக வேண்டாம் என்று சொல்லி மறுத்தும் கூட அண்ணனுடைய பாசம் அவளை அங்கே போக செய்தது. அண்ணனும் அண்ணியும் பாசமாக இருப்பாங்க, தன்னுடைய வறுமையை போக்குவாங்க என்று அவள் பாசத்துடன் நம்பி சென்றதனுடைய விளைவு என்ன ஆனது? அண்ணியினுடைய சுடுசொல் தாங்காமல் தான் பெற்ற பிள்ளைகளை கிணற்றில் வீசிக்கொண்டு தானும் இழந்து இருந்தார். பசி என்பது ஒரு உணர்வு தான், ஆனால் பணம் இல்லாத போது ஏற்படுகின்ற பசி என்பது கொடுமையோ கொடுமை, அது அவமானமாகி விடுகிறது. இங்கே பாசம் என்று சொல்கிறீர்களே நடுவரையா, அந்த பாசம் எங்கே போனது? ஆசான் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நம்ம மறந்திருப்போம், ஆனால் இந்த காசு பணம் நமக்கு கற்றுத்தரவே ஒரு பாடம், அதை ஒருபோதும் மறக்க மாட்டோம் நடுவரையா. இன்றைக்கு 190% மக்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை வழி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடம்பரமா தான் வாழணும், வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் 35 வருடங்களுக்கு முன்னாடி ஆடம்பரம் அப்படி சொன்னா அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமானதா இருந்தது. அம்பாசிடர் கார்ல வருவாங்க, ஒயிட் அண்ட் லைட்ல வருவாங்க, காலை துரத்துக்கு 2 பேரு, அவங்க வரும்போதே பெரிய ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீனே ஒரு கிரியேட் ஆகும். BMW அன்னைக்கு அதுதான் அம்பாசிடர் தான் BMW. ஆனா இன்னைக்கு அது அப்படி கிடையாது. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துக்கும் சொந்தமானது என்ற நிலை உருவாகிவிட்டது. ஆம், அவர்களும் வாழத்தானே பிறந்திருக்கிறார்கள். இந்த பூமியில் நாம் பிறந்தது ஒரு வரம்.
நாளைக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழும் காலம் வரை ஒருவன் சந்தோஷமாக வாழணும்னா அவனுக்கு பணம் மட்டும்தான் உதவி செய்கிறது. நடுவரையா அவர்களே, பணம் நிம்மதியை தரும் என்று கேட்டால் பணம் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பதே இன்றைய சமுதாய சூழ்நிலை நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பணம் இருந்தால் பகைவன் பல்லும் நின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரனுடைய சொல்லும் கொள்ளும். இதுதான் உண்மை. இதை அனுபவப்பட்டவர்களே அதிக. நடுவரையாளர்களே, அருள் இல்லாது இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாது இவ்வுலகம் இல்லையாங்க என்று திருவள்ளுவரின் குரலை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒருமுறை கூட எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. பணம் 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 ஒரு 10 தடவை சொல்லியாச்சு. எனக்கே இப்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. அடுத்தபடியாக இதுவரை சிங்கிள் பேச்சு, அடுத்து ஒரு பெரிய புலி வருது. நமது அருமை சகோதரி திருமதி சுபா ராமதாஸ், பாசமே இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நமக்கு மனதுக்கும் சந்தோஷம் தருகிறது, நிம்மதியும் தருகிறது என்று பேச அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். பாசத்திற்கும் மதிப்புக்கும் சொந்தக்காரர்களே நடுவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இனிய பொங்கல் விழாவின் பட்டிமன்றத்தினை நடத்த தீர்மானித்து எங்களை பாசத்தோடும் விசுவாசத்தோடும் அழைத்து இந்த வாய்ப்பினை அளித்த திருவனந்தபுரம் செட்டி சர்வீஸ் சொசைட்டி தலைவர் திரு விஸ்வமோகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அரங்கில் பாசத்தோடு நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, பாசம் என்பது என்னது தெரியுமா? நீங்க மதுரக்காரர்களாயிட்டு நாங்க பாசக்கார பயங்க மதுரக்காரர்கள் எல்லாரும். பாசம் என்பது விலை மதிப்பற்றது, விலை கொடுத்தாலும் கிடைக்காதது. கடைகளிலும் வீதிகளிலும் பாசம் கிடைக்குமா? பணத்தை போல பாசத்தை அளக்கத்தான் முடியுமா? இங்க வந்து பேசின எதிரணி எல்லாமே தலைப்பை மாத்தி புரிஞ்சுட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. இன்றைய சூழ்நிலையில் மனிதன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவது எதுன்னு கேள்வி. ஆனா இங்க சுட்டி காட்டு போனது எல்லாமே பணம் அவசியம், பணம் இல்லாம முடியுமா, பணம் இல்லாம சொத்தம் வாங்க முடியுமா, லட்சம் இல்லாம முடியுமா, எனக்கு ஒண்ணும் புரியல. பணம் பணம் பணம். அதாவது பணத்திற்கு அழிவுண்டு, பாசத்திற்கு அழிவுண்டுமா? கிடையவே கிடையாது. பணத்திற்கு அளவுண்டு, பாசத்திற்கு அளவுண்டுமா? இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிட்டே இல்லை. நடுவர் அவர்களே, பணத்தை நம்ம வேல்யூ பண்ணலாம். பணத்துக்கு பல பல சொற்களால் பணம் அழைக்கப்படுது. அதாவது ஓரோ ஊர்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பாரிஸ், ஜெர்மனி, கத்தார் எல்லாத்துலயும் டாலர், பென்னிஸ், ரியால், நம்ம ஊர்ல ரூபாய் நோட்டு, காயின்ஸ்னு பேர் பார்க்கலாம். வரட்டும், இது வரைக்கும் உள்ளத பார்ப்போம். ஆனா இந்த உலகத்துல எந்த ஜாதியானாலும், எந்த நாடானாலும், எந்த மொழியானாலும் பாசம் ஒண்ணுமே, அதுக்கு ஃபீலிங்ஸ் ஒண்ணுமே, அதுல மாற்றம் உண்டுமா? மதாமைக்கு ஒரு பாசம், நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு ஒரு பாசமா? கிடையாது. நம்ம வீட்டுல கெஸ்ட் ஏறி வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க 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 உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, உங்க உடம்புல எப்படி இருக்கு, உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உங்க மனைவி வேலை பார்க்கறாங்களா, எத்தனை குழந்தைகள்லாம் என்ன படிக்காங்க, இதுதானே கேட்போம். அது கேட்டாதானே அதுக்கு சிரிப்பு வரும். வந்த உடனே நீங்க எப்படிப்பா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ஸ்ல பிசினஸ் உண்டா, இது நம்ம கலாச்சாரமா? நம்ம கேட்கக்கூடாது, கேட்டா வரவே மாட்டோம். பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில உணவும் நீரும் மாதிரி, பாசம்ங்கிறது காற்று மாதிரி. அந்த பாசம் இருந்தாதான் அந்த குடும்பத்தை நமக்கு கொண்டு போக முடியும். சுவாசிக்க காற்று எவ்வளவு தேவை, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்த, குடும்பத்தை நடத்த பாசம் தேவை. நடவர்களே, அடுத்ததாக எதிரணியிலிருந்து ராஜேஷ் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தப்போ நான் நினைச்சேன் பணத்தை பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் நினைச்சோம். ஆமா, மார்க்கெட்டிங் மேனேஜர்னா அவர் மார்க்கெட்டிங்ல தான் பாப்பாரு, குடும்பத்துக்கு மேனேஜர் இல்லன்னு நினைக்கிறேன். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும். இவங்க ஏதோ சர்வே பண்ணாங்களாம். அந்த சர்வேல முதியவர்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியம் வேணுமா, பணம் வேணுமா, பாசம் வேணுமான்னு கேட்டாங்களாம். சர்வே தான் படிக்கிறாரு. ஆமா, அதுல எல்லாரும் ஒன்று போல போட்டாங்களாம் பணம். எனக்கு தெரியவே செய்யாத நடுவர்களே, நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி
நம்ம வீட்டில் உள்ள வயசானவங்க தெரிஞ்சவங்க அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாம் நான் இத்தனை நாளும் படிச்ச காலத்துல அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க பேரன் பேத்தி கூட இருக்கிறது இதுதான் பாசம், இதுதான் மனுஷனுக்கு கடைசி வரை வேணும். அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பகவான் வச்சா கொடுத்து வச்சது. அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதான வாழ்க்கை. 3 நேரம் என்னவோ சாப்பிடறதுக்கு கொஞ்சம் உணவு வேணும். இப்ப கொஞ்சம் மருந்து வேற இருக்கிறதுனால கண்டிப்பா மருந்துக்கு இப்ப பணம் வேணுமா? ஆனா இங்க என்னைக்காவது பாட்டி மாறுவோம் எனக்கு பணம் வேணும்பா நீ போறீங்க எனக்கு ஒரு 1000 கூகுள் பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னது அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க சொல்றது என்னன்னா திருநீர் போட்டுட்டு அப்பா போது வரைக்கும் கையும் காலையும் திறமாக்கா யாருக்கு காலையும் பிடிக்காம இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆரோக்கியம் கேட்பாங்க, பிள்ளைங்கள்ட்ட பாசமா இருக்கணும்னு கேட்பாங்க. இவர் தான் முதல்ல சொல்லுவாரு தாத்தா பாட்டிக்கெல்லாம் பணம் வேணும்னு. இனி அப்படின்னு தொடங்கணும் போல இருக்க. அடுத்தது இவர் சொல்ல வந்த பயனில நாடை பணக்காரனாகணும், நாட்டில் உள்ள மக்களை பணக்காரனாகணும், எல்லா கம்பெனியும் கொண்டு வந்து இறக்கி இந்தியர்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுக்கணும். அங்கேயும் தாய்நாட்டு பாசம் தான். அடுத்த வாயில சொன்னாரு ஜெயின் சொசைட்டில வைரம் தீட்டக்கூடிய பிசினஸ், பக்கா பிசினஸ், நல்ல பிசினஸ், பணம் உண்டாக்கக்கூடிய பிசினஸ். இத அவங்க மாமன் மச்சான் உறவுகளுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு தான் ஷேரிங் பண்ணி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு தான் புதிய அவர் பேச வந்திருக்காரு. அப்புறம் இன்ஃபோசிஸ் கம்பெனியை பத்தி நல்லா அழகா சொன்னாரு. நம்ம குடும்பத்துல எல்லா வீட்லயும் தலைக்கு வந்து இன்ஃபோசிஸ்ல வேலை போகணும். அதாவது சுதாமூர்த்திங்கிறவங்க நாராயணமூர்த்திக்கு பணம் சேமிப்பா கொடுத்தாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் அண்டர்லைன் நீங்களே செலவுக்கு எண்ணி கொடுப்பீங்க, அதுல கொஞ்சம் எல்லாம் டிப்ஸ் எடுத்து நம்ம சேர்த்து வச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் கணவருக்கு பெரிய பிசினஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த சுதா நாராயணமூர்த்திக்கு அவங்க அம்மா கொடுத்த ஒரு பண முடிப்பு, அதை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க. உனக்கு ஒரு அவசரம் வரும்போது நீ இதை உபயோகப்படுத்தணும், அனாவசிய செலவுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க அவசியம்னு நினைக்கப்பட்டதை தன் கணவனோட ஒரு கணவன் நினைவாக்குறதான் தனது கனவா நினைச்சாங்க. இதானே ஒரு பாசமுள்ள மனைவி நினைப்பா. ஆமாமா, அந்த மாதிரி பாசமுள்ள மனைவி எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைச்சிருக்கா? அந்த பாசம் தான் ஒட்டுறது, பணம் அல்ல. அவங்க ஒத்துழைப்பு பணம் மட்டும் கொடுக்கல, அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சா நம்ம குடும்பம் ஹை லெவல் இல்ல, இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் நம்ம ஹஸ்பண்ட் வாழ வைப்பாருன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு வீட்லயும் இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சோன்னா அவங்க அம்மாமாருக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நடந்தது. ஆமா, அவங்க போட்டாங்க. இப்ப என்ன பணம் இருக்குது. சரி, சுபா குருநாத் அவர்கள் அடுத்ததா பேச வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வருவோம். வேலை செய்யறது இப்போ நம்ம உடம்பு மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாருக்கும் தொடங்கியாச்சு. அவங்களுக்கு அதிகமா வேலை செய்ய முடியாது. இந்திய ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க, வேலை செய்யறாங்க. இப்ப வீட்லயும் என்ன உலகிக்கெல்லாம் வச்சு அரைச்சிட்டு இருக்கா எல்லாரும் இல்லை. ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லப்பட்டது என்ன பார்க்கணும் சரிக்குன்னு சொன்ன அது ஒரு பிரைவேட் ஏஜென்சி. நம்ம என்னவாவது கொஞ்சம் வேலைகளை வரிசை முறைப்படுத்தி கல்யாணத்துக்கு காலம்பரம் வந்து ரிசப்ஷன்லையும் சாயங்கால ரிசப்ஷன்லையும் கொஞ்சம் நம்மளால தூக்க முடியாத பசங்களை எடுத்து தரதுக்கும் அல்லது சாப்பாடு உதவிக்கும் அல்லது போட்டோகிராஃபிக்கும் நம்ம அவங்க சொல்லுவோம். இல்லைன்னு சொல்லலை, நாளைக்கு நாங்களும் அதைத்தான் செய்வோம். வந்து அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ உன் மகனுக்கு கொண்டு பார்க்கும் போது போய் இப்பயே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் 2 பேரை விடுப்பாங்க சொல்லுவோம். எப்படி ஈவென்ட்? அன்னைக்கு மாமா வேணும், மச்சான் வேணும், தம்பி வேணும், தம்பி பொண்டாட்டி வேணும், மைனி வேணும். என் பக்கத்துல தாய் மாமே தங்கச்சி உறவு, அவர் பக்கத்துல தாய் மாமே தம்பி உறவு. யாரும் விட்டு போயிடக்கூடாது. ஒரு கேஷ் நோட்டு கட்டி ஒரு சூக்கீஸ் போட்டு வச்சுட்டு எல்லாம் ஆகிடுமா? முடியாது. நம்ம சமுதாய பரம்பரை எடுத்துக்கிட்டு அதிலே சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள், ஒரு வருஷ சீர்சிறப்பு எல்லாமே இருக்கு. நம்ம பாசமாட்டு வளர்த்த உறவுகள் தான் நமக்கு கூட வந்து கை கொடுக்கும். அவங்க வந்து நின்னாதான் நம்ம சட்டை அலங்கரிச்சு நிற்கும். அதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்ம வந்த வாசங்களை நீங்க பணம் கொடுத்து வாங்கிடுவீங்களா? எத்தனை வருஷமா நம்ம கொண்டு பாதுகாத்து வந்த உறவுகள் பாசம் தான் அந்த இடத்துல. நம்ம பாசமா கூப்பிடும் போது அவங்க சந்தோஷமா வந்து நிப்பாங்க. அடுத்த நாள் அது ஒரு வருஷம் போட்டோ, இப்ப எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுனா அவங்க கூட நின்று எடுக்கிறது, ஒரு வருஷமா பார்த்து அதை சந்தோஷப்படுறது என்ன, இதெல்லாம் சந்தோஷம். சார் அந்த காலத்துல நம்ம கொண்டு இல்லமா
அடுத்த பாயிண்டா சொன்னது அவங்க சப்ஜெக்ட்லே டியூஷன் வைக்கிறாங்களாம். பணம் இருக்கு, டியூஷன் சார் சத்தம் போட்டாரு, அதனால நான் அடுத்த டியூஷனை வச்சு 50 லட்சம் பணம் இருக்கு. வேற என்ன சொல்றதுக்கு, பணம் இருக்குன்னா நம்ம ஒரு பிள்ளைக்கு டியூஷன் சாரை பிக்ஸ் செய்யணுமானா நம்ம முதல்ல 4 பேர்த்து விசாரிக்கணும். இந்த சார் நல்ல பாடம் எடுப்பாரா, நல்ல பண் உள்ளவர் தானா, நல்ல பாடம் எடுக்கக்கூடியதா இருந்தா கொடுக்கணும். நிறைய கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. பண்புள்ள சாரை தேடி கண்டுபிடிக்கல, அதனாலதானே பணம் நஷ்டம். அவர் செலக்ஷன் தெரிஞ்சு மார்க்கு என்ட்ரன்ஸுக்கு பைசா தானே வேணும், டியூஷனுக்கு கொடுக்கறதுக்கு பைசா தானே வேணும். எவ்வளவோ லட்சக்கணக்கில் பிள்ளைங்களை என்ட்ரன்ஸ்ல கொடுத்து படிப்பிச்ச பேரண்ட்ஸ் தான் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பைசாவை கொடுத்துட்டு தாலிக்கு மேல ஒரு அப்பா வீட்டுல ஏறி இருந்தா படித்தா நடக்குமா? ஆண்ட்ராய்டு போன். அன்னைக்கு நைட்டு அம்மா அப்பா பிள்ளைங்க தூக்க முடியாத பாரத்தை தூக்கி சோர்வடைஞ்சு வந்து இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏமா ஏன் இப்படி இருக்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா, சமாதானப்படு, இந்த வருஷம் கிடைக்கலையா, ஒரு வருஷம் கூட போடலாம், பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா மார்க் எடுக்கணும். பேப்பர்ல எல்லாம் என்னென்ன நியூஸ பாக்குறோம், ஒரு பிள்ளைகள் மார்க் காட்டி தான் உயிரை விட்டுட்டு இருக்கு. பாசமுள்ள அம்மாவா இருக்கணும், சொல்லி கொடுக்கணும். பரவாயில்ல, ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம், 2 வருஷம் நானும் வெயிட் பண்ணலாம், சமாதானப்படு, ஒரு ஜூஸ் போட்டு தரட்டுமா, ஒரு சலாட் செய்து தரட்டுமா, இது எங்க சார் இருக்கு, பணம் தான் கொடுத்தா மார்க் வந்துருமா, எனக்கு தெரியலப்பா. அடுத்த நாட்டு வந்த ஜெயலட்சுமி அவங்க கலக்கிட்டாங்க. அவங்க டிபி பிக்சரை யாருக்காவது அவங்க பேரை சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அவங்க டிபி பிக்சரை நீங்க உடனே பார்க்கலாம். ஒரு பட்டாம்பூச்சி கூட்டமே இருக்கு. பணம் 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 தானே வீரம் தரம் 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 எல்லாம் பாட்டு படிக்க பாசமா பட்டாம்பூச்சி கூட்டத்தோட இருக்காங்க. நீ ராத்திரி பாக்குறேன், ஆளு தானே வேணும், பணத்துக்கு பணம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அவங்க டிபி டீச்சரே காமிச்சு கொடுக்கு, அவங்க எப்பவுமே ஆளு கூட சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க. இங்க வந்து பணம் சார், நான் கோவிலை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க, திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகணும், புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமை வராகமூர்த்தி பார்க்க போகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு, இ கிரேடு. நம்ம அரச மரத்து பிள்ளைகள் கடைசியில போயிட்டு டி கிரேடு. நம்ம விசேஷங்களுக்கு இறையில கூட முதல்ல படிக்க கணபதி, இப்ப டி பணத்து கொழுப்பு, பணம் தரக்கூடிய கடவுள் தான் முன்னாடி நிற்கிறது. இவங்க எல்லாரும் 2000 டிக்கெட் 4000 டிக்கெட் போட்டு ஆன்லைன்ல சாமியை கும்பிடுவாங்களாம். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கூட 2000 கொடுத்தா திருச்செந்தூர் முருகனோட செல்ஃபி எடுக்கலாம். அதாவது இவங்க ஒரு வருஷத்துக்கு ரிக்வஸ்ட போட்டு வச்சுப்பாங்களாம். நாளைக்கு நடக்கிறதே நமக்கு என்னதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வருஷத்துக்கு ரிக்வஸ்ட சப்மிட் பண்ணிடுவாங்களாம். பணக்காரங்களுக்கு சும்மா வந்தாமா பணம் ஒரு வருஷத்துக்கு ரிக்வஸ்ட திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சப்மிட் பண்ணிடுவாங்களாம் இவங்க. அது எப்படி சார், என்னால எனக்கு புரியல. ஒரு நாள் பிசினஸ் அடைச்சா 10000 ரூபாய் இஷ்டம். கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஐடி ஸ்டாஃப்னா லீவ் கிடைக்காது. ஸோ நம்ம 4000 ரூபாய் பணத்தை அடிச்சு சாமியை கும்பிட்டு வந்தோம்னா ஓடி வந்துருவாங்க. அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சாமியை கும்பிட்டா போதுமா? 4000 ரூபாய் டிக்கெட் எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்டா போதுமா? அதுதான் கேள்வி. முடியாது. நம்ம என்னைக்குமே திருவிழாக்கு முன்பு இருந்து சாமியை கும்பிடுறோம். அன்னன்னைக்கு உள்ள மனக்கவலைகளை யாரும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மரியாதை விளக்கு கட்டிச்சா போதுமா? சாமிக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கடவுளை என்ன பார்த்துக்கோப்பா, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நான் நேர்வழியில போய் நேர்வழியில நடத்து, என்ன எல்லாம் நல்லபடியா நடத்து தந்துடும். என்னைக்கு 2000 ரூபாய் டிக்கெட் போட்டு போக முடியுமா நடுவர்களே? இவங்க போவாங்க பணம் 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 ஏன் பணம். சங்கரகால இலக்கியத்தை பத்தி இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க, பொருள் தேடி தலைவன் போய்கொண்டே இருக்கிறான், தலைவி கணவனை தடுத்து நிறுத்துறான் நீங்க. அந்த காலத்துல பொருள் பத்தி மட்டும் சொல்லல சங்க இலக்கியம். தெரியல, சங்க இலக்கியம் காதலை பத்தி சொல்லி ஒரு தடாகம், அதாவது ஒரு குளம் போல ஒரு படம். அந்த தடாகத்துல நீர் ரொம்ப குறைவா இருக்கு. நீர் குறைவா இருக்கிறதுனால பெண்மான் என்ன செய்யுமா, பெண்மான் ஆண்மானும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த தடாகத்துக்கு போகும். பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும்னு குடிக்கிறது மாதிரி நடிக்கும். ஆண்மான் பெண்மான் குடிக்கிறது தாண்டி குடிக்கிறது மாதிரி நடிக்கும். வாழும் தடாகத்துல நீர் பரிவேச்சியாது விட்டு கொடுத்து வாழும். அது போலதான் தலைவனும் தலைவியும் பழைய காலத்துல வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பணம் 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 ஓடிட்டு இருக்கும் போது பெண்மான தண்ணி விட்டு ஆண்மான் குடிச்சுட்டு அது அந்த காலம். இந்த காலத்துல பணம் 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 இவங்க சொல்லக்கூடிய கதையில நம்ம போனோம்னா யார் சிநேகிச்சுட்டு இருக்கா,
அதாவது காதலர்களா இருக்கும்போது சிநேகிச்சவங்க கூட கல்யாணம் ஆன பிறகு திரும்பி பார்க்க சமயம் இல்லை. அப்படியாட்டி இப்போ உள்ள காலத்துல இருக்கு. ஒரு மனைவிக்கு வெட்டிங் டே வருகினா சில கணவன்மாருக்கு தெரியவே செய்யாது. அவங்க ஒரு பிரயோஜனம் உண்டு இந்த மொபைல கொண்டு காலையில வாழ்த்துக்கள் எல்லாம் கொடுக்குறது வந்துடும். ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி 17ஆம் தேதி, ஹாப்பி. அதெல்லாம் சுதாகரிச்சிருவாரு. ஐயோடோ நமக்கு இன்னைக்கு பர்த்டே. எனக்கு வெட்டிங் டே அப்படிதான் நானே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பந்தான் நம்ம உடனே வாங்கி கொடுக்கலையே. இப்ப மனைவிட்டவே என்ன சொல்றதுக்கு நேர போவாரு. பார்வதி வச்சுக்கோமே, பார்வதி உனக்கு நீ நமக்கு நீ வெட்டிங் டே, ஆனா டைமே இல்லவா, இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம போக வேண்டிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதனால நான் ஒரு 1000 ரூபாய் மிக்ஸி கீழே வச்சுட்டு போறேன். நீ வந்து சமையல் முடிச்சுட்டு உனக்கு என்ன வேணும் வாங்கி. நான் நைட்டு வரதுக்கு ஒரு 8 o'clock கழிஞ்சிடும். கோயிலுக்கும் போக முடியாது. அப்படி சொன்னா நீங்களோட எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? உங்க வீட்டு எப்படி இருக்குமா? ஏமா என் வீட்டை பிடிக்க நான் வாரத்துக்கு 2 நாள் தான் அவங்களே இருக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 சாரி எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் எனக்கு நான் எடுக்க மாட்டேன், அவளை எடுத்து வச்சிருவான். அந்த வேலையும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்போ காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பால் யாரும் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக பார்த்துட்டு இருக்கோம். பணம் 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 நானும் ஓடிட்டு இருக்காங்க. சரி, இதையெல்லாம் எடுத்து போலாம். கொரோனாவை பத்தி அவங்க சொல்லும்போது பொருளாதாரத்துக்கு பின்னால ஓடிட்டே இருந்தாங்களாம். நீங்க மட்டும்தாங்க பொருளாதாரத்துக்கு பின்னால ஓடிட்டீங்க, எங்க போல கொஞ்சம் பாசத்துக்கு பின்னால ஓடிட்டே இருந்தாங்க. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் எங்க ஊர்ல இருந்தாரு. அவர் நல்ல மேல் படிப்பு படித்து அமெரிக்கால போனாரு. அப்படி வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 4 வருஷமா அமெரிக்கால செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்கினாரு. திடீர்னு ஒரு கொரோனாங்கிற நோய் காட்டு தீயாட்ட பரவிட்டு இருந்த போது 2-3 நாளா ஃபிளைட் சர்வீஸ் தான் நிற்கணும் நியூஸ்ல பாக்குறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஸ்கஷன் செய்துட்டு இருக்காங்க. திடீர்னு நைட் ஒரு போன் கால் வருது. உங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் ஒரு கொரோனா சிம்டம்ஸ் இருக்குங்க. சிம்டம்ஸ் தான். உடனே அவருக்கு தான் தெரியுமே, பச்சை வச்சு அவர் எல்லா செய்தியும் பார்த்துட்டு சரி நம்ம இனிமேல் இங்க இருந்தா சரியாகாது. ஃபிளைட் சர்வீஸ் தர 3 நாள்ல ஊரை பார்க்க போகலாம். நமக்கு வேலையை பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா படித்தவங்க இருக்கு, அனுபவ அறிவுகள் இருக்கு, வேலை ஒரு காரியம் இருக்கு. 2 வருஷம் கழிஞ்சு அவங்களுக்கு அதை தேடி எடுக்க தெரியும். பாசம் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி உடனே அவர் கிளம்பி வந்தாங்க. இப்போ ஐடி ஃபீல்டில் உள்ள பிள்ளைகள் கூட பேப்பர்ல பார்க்கணும்ல, குழந்தைகளை பார்க்கறதுக்காக வேண்டிய ஆட்களை வச்சா என்ன நடக்கும்னு உள்ளது. பிள்ளைங்களுக்கு சாப்பிட வீட்டுல உள்ளதை எடுத்துட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்க கூட இப்ப 2 பேர் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஐடி ஃபீல்டுல கேம்பஸ் செலக்ஷன் ஆன நம்ம பிள்ளைங்கள் வர இன்னைக்கு வேலைக்கு போகாம தான் வீட்டுல இருந்து 5 வயசு பிள்ளைக்கு ஆகணும்னு காத்திருக்காங்க. எங்க வீட்டுல கூட எங்களுக்கு கொரோனா வந்தது குடும்பத்தோடு. நாங்க வீட்டுல நானும் கணவரும் கொரோனாவை பாதிக்கப்பட்டோம். அடுத்தது எங்க மாமியாருக்கு இதே மாதிரி கொரோனா வாங்கி பாதிச்சு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூட தாமசிக்கக்கூடிய எங்க சக அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணும், பணம் என்னால வேணுமா, சாதனங்கள் ஏதாவது வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுமா. உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து நம்மள சமைக்க முடியாது, அந்த நோய் அப்படிப்பட்ட நோய். ஆனா அவங்க எல்லாரும் எந்த நிமிஷம் என்ன ஹெல்ப் வேணாலும் நம்ம ஸ்டைல இருக்கா, எப்பவுமே அண்ணாட்டா இருங்க, நாங்க உண்டு. ஏன்னா நீங்க சீக்கிரம் ஆஸ்பத்திரியில சேர்க்காம இருந்தா அவங்களுக்கும் கொரோனா இருக்கட்டும். இந்த நோய்க்கு கல்வி தானே பரவாயில்ல சார். அடுத்தது ஒரு அன்பர் மாரடி மலை இறந்துவிட்டாரு. எங்களுக்கு தெரியும். அவரு 4 வருஷம் ஒரு 2 years ஆட்டு மகளை நீட்டுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காரு. எதுக்காக? மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கினாங்க. திடீர்னு இறந்து விட்டார். அவரால் முடியல. அப்போ அவங்க உண்மையான சம்பவம் தானே, உண்மையான சம்பவம். அந்த குழந்தைக்கு வேலையும் கிடைக்கும். அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க நல்ல ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா வீட்டில் உள்ளவங்க சம்பாதிச்சோம். ஆனா பக்கத்து வீட்டுல உள்ள இளைஞருக்கு தாங்க முடியல. ஏன்னா அவர் டெய்லி பார்த்துட்டு இருக்காரு. 3 மணிக்கு தகப்பன் எழுந்திரிச்சு ஃபுட்டு ரெடி ஆகி அம்மையும் அப்பாவும் பாடுபட்டு டியூஷன்ல கொண்டு விட்டு ஒரு பலனை இல்லாம போயிட்டேன்னு சொல்லி அவர் போய் அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து என்ன வேணும், நீங்க இப்படி படிக்க வைக்க வேண்டாம், 1 வருஷம் கூட பிடிச்சாது காலேஜ், அதாவது டாக்டரை போல ஒரு ஈக்குவல் டிகிரி இன்ஜினியருக்கு சேர்த்து விடுங்க, ஃபியூச்சர்ல நல்லா இருக்குன்னு சொல்லி மாத்திட்டார். இதெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்க மாசம் இல்லம்மா இல்ல. சொல்லுங்க பயப்படாது. ரிட்டையர்ட் பர்சன்ஸ் கூட இப்ப பணம் நிறைய பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல காலுக்கு மேல கால் போட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்களா, அல்லது சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்களா? என்னைய வச்சு சொல்லலையே. அதாவது அவங்க கூட கூட்டாய்மையை தான் விரும்புறாங்க. தனது மனைவிக்கு ஷேரிங் செய்யணும், தனது குழந்தைகள். ரிட்டையர்ட் பர்சன் சொல்றது அவங்க சப்தாயங்கள், பாகவத சஸ்தங்கங்கள், லலிதா சாசனம் இப்ப
இப்போலாம் கோயில போனாலும் சத்சங்கங்களுக்கு போனாலும் நல்ல நல்ல படிச்ச ரிட்டையர்ட் பர்சன் சாய்பாபா சேவைக்கும் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு பருவம் கழிஞ்சா பணத்துக்கு அவசியம் இல்லை. அங்க மனுஷனுக்கு ஆத்ம நேயமும் மனிதாபிமானம் தான் அங்க தேவைப்படுது. எங்க பெற்றோர்களும் எனக்கு பாசத்தை தான் வித்துட்டு வளர்த்து தந்தாங்க. நாங்க அதனாலதான் இன்னைக்கு 5ஆம் தலைமுறைக்கு கைகோர்த்து வரவேற்றுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கதையை சொல்லிட்டே இருக்கேனே நடுவர் அவர்களே, எனக்கே இந்த எடுத்துக்காட்டு உதாரணமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு எனக்கு கல்யாணம் கழிச்சு 24-23 வருஷங்களா அவருக்கு வேலை கிடைச்ச ஒரு 3-4வது வருஷம் எங்களுக்கு அவருக்கு வேலை கிடைச்ச ஒரு 4வது வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நாகர்கோயில் இந்து காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு வேக்கன்சி பிசி கோட்டா. எனக்கு நான் மட்டும்தான் அந்த சமயம் சமுதாயத்துல எம்ஏ தமிழ் கேட்டகரி. அதாவது எனக்கு வேலை ரெடி தான், போனா போதும். நாங்க குடும்பத்துல ஆரம்பிச்சோம். என்ன பண்றது, 4 வருஷம் எனக்கு பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப கை கொடுத்தீங்க. அப்ப என் கணவர் சொன்னாரு, சுபா நீ வேலைக்கு போறதுல எனக்கு ஒரு எதிர்ப்பும் கிடையாது, வேலைக்கு போய்க்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா குடும்பம் 2 என்னோட சிச்சுவேஷன், நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி பத்மநாபனுக்கு மண்ணிலேயே கடைசி வரை இருந்துடலாம் நான் ஆசைப்பட்டேன். நீ அந்த ஊர்ல போனா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், வீட்டுல பிள்ளைகள் யார் பக்கம் நிற்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல வந்தா வான்னு கூட சொல்லல. அதனால உனக்கு பணம் வேணுமா, பணம் வேணும்னா நான் உன்னை கடைசி வரை கண்கலங்காம பார்த்துக்கலாம். ஆனா நீ நல்லா ஆலோசிச்சுமான்னு எனக்கு தரஸ்தப்படுது. ஆனா நான் பின்னி இருந்து ஆலோசிக்கும்போ பாசமே முக்கியம். இன்னைக்கு நல்ல பாசம்னு பேசுறது 20 வருஷங்களுக்கு முன்னாலே நாங்களும் பாசம் தான் வேணும்னு தீர்மானம் எடுத்தோம். அன்னைக்கும் இன்னைக்கு அதாவது நடுவரவர்களே, பணம் 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 நம்ம பின்னால போவதனால என்ன காரியம் இருக்குன்னு சொல்லுவோம். பாசம் உள்ளவரை அறம் வாழும், மானுடம் மேன்மை அடையும். மானுடம் மேன்மை அடைய வேண்டும் எனில் பாசம் வேண்டும். இந்த மனிதர்கள் பணத்தின் பின்னே ஓடுவதனால் பாசத்தை மறந்து விடுகின்றார்கள். இதனால்தான் எதிரணியினர் மனதை விட மணிதான் பெரிது, சட்டத்தை விட சம்திங் தான் பெரிது, கேரக்டரை விட கேஷ் தான் பெரிது, தூய்மையை விட துட்டு தான் பெரிது என்று கூறுகிறார்கள். இவ்வாறு சிந்திக்காமல் செயல்பட்டால் ஒரு சீரழிந்த சமுதாயத்தினை உருவாக்க துணை நிற்கிறோம் என்பதில் எல்லவரும் சந்தேகம் இல்லை. ஆனால் நடுவர் அவர்களே, மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த புவிதனில் மனிதர்களாகிய நாம் இந்திய சூழ்நிலையில் மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது பணம் இல்லை, பாசம் என்பது ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன். பாசம் என தீர்ப்பளித்து இந்த உலகினை வாழச் செய்வீர்கள் என்று பாசத்துடன் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அளவான பேச்சு, அழகான பேச்சு, உண்மையான பேச்சு. இவங்க சொன்னதெல்லாம் அவங்க வாழ்க்கையிலையும் அக்கம் பக்கத்துல நடந்த காரியமா இருக்கும். அக்கம் பக்கத்துல உள்ள நடந்த எல்லாம் இந்த பாசத்தோடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னதுல ஒரு தப்பு கிடையாது, ரொம்ப அழகா பேசிருக்காங்க. நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பணமா பாசமா? இன்றைய சூழ்நிலையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருவது, நிம்மதியும் தருவது பணமா பாசமா? அதுதான் இன்னைக்குள்ள டாபிக். இது மிகவும் கஷ்டமான டாபிக் தான். கேட்கும்போது இவங்க பேச கேட்கும்போது பணம் தோணுது, இவங்க பக்கம் பேசும்போது பாசம்னு தோணுது. நான் என்ன சொல்றது, சின்ன ஒரு கன்ஃபியூஷன். சரி, என்னன்னால எனக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். முதல்ல அந்த பணத்தை பத்தி பேசுனவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க என்னெல்லாம் பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். தொட்டி முதல் சுடுகாடு வரை பணம் தான் என்றார்கள், அது மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆனாலும் பணம் தான் வேணும். டீனேஜ், காலேஜ், மேரேஜ், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும். அதுவும் உண்மை. எனக்கு பாசமான பெண் இருக்கிறது, மகன் இருக்கிறான், சன் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆனால் பென்ஷன் தான் என்னை காப்பாற்றுகிறது, அதுவும் உண்மை. சரி, பாசத்துக்கு பேர் ஒண்ணு. நம்ம பாசமலர் படம் பார்க்கலான்னு பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. எப்படி இருக்கு பாசமலர் சொல்லி பார்க்கலான்னு. ஏன்னா அந்த காலத்துல அந்த படத்தை பார்த்துட்டு கடைசியில வரும்போது மூக்கெல்லாம் நீதி அழுது எடுத்துதான் வெளியிடுவாங்க, அவ்வளவு பாசமா படமா. அப்ப பாசம் தான் பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணனே என்ற பாட்டுல அது தங்கச்சிக்காரி பாடா, தங்கச்சி சாவித்திரி பாடுறா. தங்க கடிகாரம் வைரமணியாரும் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். அங்க பாருங்க, அங்க
தங்க மகளானாலும் அவங்க வைர கடியாரம் தங்க கடியாரம் தான். இதெல்லாம் தருவான். என்னால அப்பதான் அங்கேயும் பணத்துலதான் வந்து நிற்கிறாங்க. அவங்க எவ்வளவு பாசமா இருந்தாலும் பணம் தான் அவங்களை வேணும். திரைக்கடலோடையும் திறமையும் தேடும். இல்லாதவன் பொருள் இல்லாமல் ஆகிவிடுவான். ஒரு இல்லான்னு சொன்னா ஒரு கணவன் ஆகும். அந்த கணவனுக்கு பொருள் இல்லை என்றால் அவன் ஒன்றும் இல்லாம ஆகிவிடுவான். அப்ப அங்கேயும் பணம் தான் தேவை. இன்றைய எல்லா கல்யாணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது. பாவப்பட்ட கேட்டாலும் ஜாதகமே கொடுக்க மாட்டேன், இந்த மாசம் எடுக்கல 6 மாசம் வெளியில சொல்லிடுவோம். அதே பணக்காரன் கேட்டாலும் உடனே கொடுத்துருவான். ஏன்னா அங்க கிடைக்கும், அவன்கிட்ட பேசவே மாட்டான். நீங்க எவ்வளவு வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. எனவே அங்கேயும் நீங்க தான் நிச்சயிங்க. முன்னாடி அங்க பாசம் கிடையாது. ஈவன் ட்ரம்ப் பதவி ஏற்றாரு ரீசெண்ட் ஆயிட்டு. அங்க போன இந்தியாவிலிருந்து போன 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அவங்க எல்லாருமே பணக்காரர்கள் தான். அம்பானி குடும்பத்தோட போனாரு, கூகுள் CEO சுந்தர் பிச்சை போனாரு, பின்ன அங்கோட எல்லாம் பாவப்பட்டவனோ வேற மந்திரிகளோ ஒப்புக்கு பெண்புக்கு சொல்லிட்டு நம்ம ஜெய்சங்கர் போனார். பாக்கி எல்லாரும் போல, எல்லாரும் பணக்காரங்க போனாங்க. பணக்காரங்க வீட்டுல எது நடந்தாலும் சந்தோஷம் தான். அவங்க சொல்ல சரிதான், அது சந்தோஷம் தான். எல்லாருமே எல்லாமே யூடியூப போட்டு பார்த்துருப்பீங்க. அங்க என்ன நடக்குது, ரிசப்ஷன் நடக்குது, கழுத்துல என்ன இருக்கு, அவன் கையில என்ன போட்டிருக்கா, என்ன வேலை, சாரி என்ன வேலை, சொந்த மகளுக்கு எதுவும் இவ்வளவு பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா பார்த்தாங்க. என் பொண்டாட்டியான ஒரு நாளைக்கு காலையில மெகந்தி தலை சுமை மெகந்தி. இப்ப மஞ்சள் என்ன இருக்கணும், எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி மஞ்சள் ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா அங்க பணம் தான் பேசு, பணம் தான் இருக்கு. இங்க போனா பணம் பணம் பணம், பணத்தை பத்தி தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப பணம் தோணும், அதுதான் பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அதை கேட்கும் போது சரிதானே, உங்களுக்கு சொல்லு என்ன சரிதானே, பணம் தான் இம்பார்ட்டன்ஸ். நாளைக்கு நம்ம மகனுக்கு கல்யாணம் வந்தாரு, நம்ம சொன்ன மாதிரி நம்ம அவங்களை யாரும் கூப்பிட்டு தான் நம்ம கல்யாணம் நடத்துவோம். ஏன்னா தட் இஸ் த ஹியூமன் பீயிங். நம்ம எல்லாருமே ஹியூமன். எவ்வளவு நாளும் செலவானாலும் மகளுக்கு கல்யாணத்தை கனமானாலும் பரவாயில்ல அப்படின்னு நடத்துக்கலாம். நம்ம கிராண்ட் ஆயிட்டு நடத்தணும் தான் நம்ம நினைப்போம். அது மனிதனுக்கு இயல்பு, அதை யாருமே தப்பு சொல்ல முடியாது. எனவே அந்த பணத்தை தான் நம்ம ரொம்ப இருக்கோம்னு நினைச்சிருப்பீங்க. தூக்கி படத்துல வந்த மாதிரி கொண்டு வந்தால்தான் சகோதரன் கொண்டு வந்தால்தான். ஆனால் தாய் என்பவர் கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், அந்த பாசம் தான் இருக்கு. சகோதரனுக்கு பணமும் தாய்க்கு பாசமும் தான் இருக்குது. அப்ப இதுதான் பணத்துக்குள்ள ஸ்டேஜ். இன்னைக்கு இவங்க சொல்லிருக்க சம்மரைசேஷன். சரி, பணத்தை மாத்திரம் பேசி நம்ம தீர்மானிக்க முடியாது. தீர்மானிச்சா நான் வீட்டுக்கு போக முடியாது. இந்த மூலையை என்னை முறைச்சு பார்க்கறாங்க. அடுத்து பாசத்தை நாம் அலசி பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்புக்கும் உடையோ உண்டோ அடைக்கும் தாள். அது அன்புக்கு தரிசனோ லாக்கர். அன்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வாழ்க்கையில. அந்த அன்பு இருந்தாதான் நம்ம எல்லாரும் கூட சமாளிப்போம். பாசம் தான் மீன் பண்ணுது. பணத்தை பங்கு போடலாம் சொன்னாங்க, பணத்தை பங்கு போடலாம், ஆனா பாசத்தை பங்கு போடவே முடியாது. குறிப்பா அந்த பாட்டா பாண்டியர் ரொம்ப பிடிச்சு 16 குழந்தை பெற்று என்ன அழகா இருப்பாங்க. அதை பத்தி பேசும்போது அழகா இவர்கள் சொன்னார். 16வது குழந்தைய முதல்ல பார்த்தவங்க அழகா பார்த்துக்குவோம், அது வந்து பயப்பட வேண்டாம். இவங்களுக்கு 16 குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாம் சிங்கிள் சைல்டாக. அந்த சிங்கிள் சைல்டுக்கு அவங்களுக்கு மாமா கிடையாது, சித்தப்பா கிடையாது, தம்பி கிடையாது, யாருமே கிடையாது. கொஞ்ச நாளா பணத்துக்கு பின்னாடி ஒன்று ஐடியில அம்மையும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அவங்க கணவன் மனைவியை சேர்ந்திருக்கிறது கஷ்டம். நீங்க அழகா சொன்னாங்க. ஏன்னா அந்த பணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுனால பாசமே நம்மளை விட்டு போய் பத்திரகாளி ருத்ரகாளி என்னெல்லாமோ காளியெல்லாம் கூப்பிட்டாங்க. எந்த காளியை கூப்பிட்டாங்க? இப்ப நம்ம இப்ப ரீசெண்ட் ஆயிட்டு உள்ள கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த கோயிலுக்கு போய் கூப்பிட்டு எல்லாரும் முதல்ல வேண்டது என்ன? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சமாதானம், நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா, நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் வேணும், நம்ம பிள்ளைக்கு நல்ல குழந்தை வேணும், இவன் எப்படியாவது என்ன ஜெயிக்கணும் தான் போயிட்டு தவிர இவங்க பல பணத்தை அதை தாங்கிடும். என்ன பணம் இருந்தாலும் நாங்க பாசம் இல்லாட்டி அது ஜீரோ தான், லைஃபே ஜீரோ. ஆனால் அதனால பாசம் தான். கோவில் ஏற்று நீக்கிறேன் எல்லாமே சொன்னாங்க. அம்மா அம்மா பணத்தை கொடுத்தவன் நேரில் தெய்வத்தை பார்க்கிறான், பணம் இல்லாதவன் தெய்வமே அவனை பார்க்கிறான். அழகா கோலம் போட்டு கும்பிட்டு 3 வேளை நல்ல நல்ல வாக்குகள் சொல்லி வளர்த்தினாலே போதும், அதே பெரிய பாசம் தான். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். முன்னாடி சிவாஜி சொல்ற டைலாக், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இஷ்டப்போட பைசா இருந்தும் பீஸ் ஆஃப் மைண்ட் என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? தலை பார்க்க முடியாது. பேசும்போது ஆலோசிச்சு பேசணுமா? ஏர்போர்ட் போலாம், ஏர்போர்ட் நீங்க உண்மையான பாசத்தை பார்க்கணும். ஏர்போர்ட் போனா அவன் துபாய்க்கு போகப்பட்டானா, அமெரிக்கா போகப்பட்டனும்,
சம்பாதிக்க தான் போறான், அது ஒண்ணு டவுட் ஒன்றும் இல்லை, பணத்துல தான் போறான், அதுவும் டவுட். ஆனா அந்த தாயோ மனைவியோ கண்ணீர் மாதிரி அந்த குழந்தைய அப்ப போற வரைக்கும் திருப்பி திருப்பி பார்ப்பான். அந்த குழந்தைக்கு வேண்டிய ஓடி வந்து திருப்பி முத்தம் கொடுப்பான். என்ன பணம் இருந்தாலும் அந்த பாசம் தான் நல்லா இருக்கு. அப்ப பாசத்துக்கும் நல்ல மார்க் இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் பேசினா என்ன சொல்றது? இந்த குழந்தைய தாத்தா பாட்டிட்ட மற்ற இதுல விட்டுட்டு போவாங்க, வேலைக்காரியில அவங்க 10,000 15,000 கொடுத்து விட்டுட்டு போறோம். பட் ஆக்சுவலா லைஃப்ல நம்ம ரொம்ப பார்க்கப்பட்டது அது சேஃபே அல்ல. தாத்தா பாட்டியிட வளரும் குழந்தை தான் மிகவும் சேஃபாக இருக்கவும் செய்யும். அப்பாவோடும் சிலப்ப குழந்தை கேர்லெஸ்ஸா பார்த்துருவாரு. ஆனா தாத்தா பாட்டி ஒரிக்கலும் அவங்க வந்து கேர்லெஸ்ஸா விட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா அழகான அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அவங்களுக்கு நான் பாவப்பட்ட மகன் பணக்கார மகன் இல்லை, அவங்க பேர குழந்தைய தான் ரொம்ப இஷ்டம். பேர குழந்தையாரு பேத்தி குழந்தையாரு அந்த குழந்தையின் மனநிலை மொழியில் தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவா இருக்கப்பட்ட சந்தோஷம் இருக்குல்ல. எவ்வளவு பேங்க் டெபாசிட் இருந்தாங்க, 50 லட்சம் இருந்தாங்க. புரிந்து நடக்க துணை இருந்தால் நம்மளை சரிந்து விடாம இருக்கலாம். இதில் எல்லாம் நம்ம ஏழையாக இருக்கலாம். ஏழையாக இறக்கப்படுவது அவன் நமக்கு தலைவலி. பட் அனாதையாக நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அனாதையாக இருப்பவன் ஏழையாக இருந்தால் ஏழையாக இருக்கவே கூடாது. அவன் அனாதையாக இருக்கக்கூடாது. அவன் அவசியத்துக்கு கூட பணமும் வேணும், அவசியமான பாசமும் வேணும். அப்ப 2 கோடி இருக்கும்போது சின்ன கன்ஃபியூஷன், என்ன செய்யுது? சரி போட்டு நான் எல்லாம் அது வச்சுட்டு போது 2 நாளா எனக்கு தூக்கமும் கிடையாது. என்னத்தை சொல்றது? 2 பேரும் அழகழகா பேசுறாங்க, 3 கூட அழகழகா பேசுறாங்க. முதியோர் இல்லம் கன்செப்ட், முதியோர் இல்லம் கன்செப்ட்ல பணம் தான் முக்கியமான என்ற அடிப்படையில் தோன்றியதுதான். ஒரு ஹைக்கூ கவிதையை நான் ரீசெண்டா வாசிச்சேன். ஹைக்கூன்னா 2 லைன்ல சொல்லப்பட்ட கவிதை. அந்த 2 வரியில உங்களுக்கு கம்ப்ளீட் அர்த்தம் அடங்கி போகும். ஒரு முதியோர் இல்லம் ஒன்றை வாழும் ஒரு தாயின் அனுபவமும் கவிதை. இது மனித மிருக காட்சி சாலை. மனித காட்சி சாலை, மிருக காட்சி சாலையில இது மனித காட்சி சாலை. எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது இங்கு வந்து போகும், எங்களை பார்த்து போகும். அந்த கவிதை எவ்வளவு சோகமா இருக்கு பாத்தீங்களா? பணம் இருந்தா போதுமா? பாசம் இல்லாததுனால நம்ம முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விட்டு அந்த அம்மாக்க இதை கேட்க வேண்டியிருக்குது. So parents don't need your tears. They alive. While they alive, they need your hugs. உயிரோட இருக்கும் போதே நம்ம கட்டிப்பிடிச்சு அவங்களுக்கு வேண்டப்பட்ட சின்ன பொண்ணோட கடத்துல பூ வச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். அதுதான் உண்மையான பாசம். அப்படி இப்ப 2 பேரும் பார்த்தாச்சு. இவங்களுக்கு 50 மார்க் கொடுக்கலாம், அவங்களுக்கு 50 மார்க் கொடுக்கலாம் என்றாலும் கூட்டி கழிச்சு பார்க்கலாம். கூட்டி கழிச்சு பார்க்கும் போதுதான் நமக்கு ஏதோ தீர்மானிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி மாமா அத்தை கசின்ஸ் என்ற பாச வரைதான் நம்மை சிறைப்பிடிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லது சொல்லிக் கொடுக்கணும். இந்த தலைப்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய சூழ்நிலையில் நிம்மதியையும் சந்தோஷையும் கொடுப்பது பணமா பாசமா? திருப்பி சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் நிம்மதியை கொடுப்பது பணமா பாசமா? இன்றைய சூழ்நிலை மாத்திரமல்ல, என்றைய சூழ்நிலையிலும் கூட்டி கழித்து பார்த்தால் பணம் வேணும். பணம் யாரும் வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பணம் அவசியத்துக்கு வேணும். பிள்ளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லபடியா கல்யாணம் கழிச்சு கொடுக்கணும், பொட்டாளிக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் செய்யலாம். ஆனா இம்பார்ட்டண்டா இவ்வளவு எவ்வளவு கொடுத்தாலும் அன்பில்லாத அன்பில்லாம நம்ம எல்லாம் வாங்கி கொடுக்குறது எல்லாம் வேஸ்ட் தான். அந்த சமயத்தில் ஒரு புன்னகை மாத்திரம் இருக்கும். வாங்கி கொடுக்கும் போது உள்ள சிரிப்பு மாத்திரமே இருக்கும். பாசமாக இருந்தால்தான் எப்பொழுதுமே நமக்கு இன்றைய சூழ்நிலையில் அல்ல என்றைய சூழ்நிலையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் தரும் என்று ஆணைத்தரமாக கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சிஎஸ்எஸ் காலேஜ் எல்லாருக்கும் இதுவரை யாரும் எதிர்த்து போல அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு வேகமா பாசமா இருக்கிறதுனால தான். இல்லாட்டி பகுதி கல்யாணம் வரப்பட்ட பகுதி வெளியிலே இருந்து மேலே சாப்பிட்டு போயிடுவோம். ஆனா இங்க இருந்து ஒருத்தர் தலை போதும் அசையவில்லை. அதை நான் இவர்கள் எல்லாரும் பாசத்துக்கு கட்டுப்பட்டீர்களாம் என்று கூறி நமக்கு பணம் 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 நேரலாம். ஆனால் அதை விட 5 மார்க் கூடுதல் வாங்கி பாசம் தான் ஜெயிக்கின்றது. அதுதான் எப்பொழுதும் நமக்கு நிலையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கை முழுவதும் தருகிறது என்று கூறிக்கொண்டு ஒருக்கில் கூடி நன்றி நன்றி என்று உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எனக்கு இந்த தந்த வாய்ப்பை மகிழ்ச்சியுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நடுவர் நம்ம மணிசாருக்கும் அவங்க டீமுக்கும் பாசமா என்ற டீமுக்கும் பணமா என்ற டீமுக்கும் நாங்கள் எல்லோருமே பாசத்தோடு கட்டுப்பட்டு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இதை கண்டு வந்த அனைவருக்கும், எங்கள் பாசத்துடன் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். എല്ലാവർക്കും നന്ദി ചൊല്ലിക്കൊടുക്കണം. അടുത്ത ഒരു ജനഗണ മണം പാടി നമുക്ക് ഇത് സമാപിക്കണം. ഓക്കെ. പഞ്ചാബ് സിന്ധ് ഗുജറാത്ത് മറാഠ കാവ്യ ഉത്തര ബംഗ വിന്ധ്യ ഹിമാചല യമുന ഗംഗ ഉജ്ജല ജഗതി തരംഗ तव शुभ नाम